இந்த மாசம் முடியிறது எப்படிதான் இந்த கிராசரிஸ்க்குலாம் தெரியுமோ தெரியல. கரெக்ட்டா டைம் வந்தோனே காலியாயிருது. அது எல்லாத்தையும் இப்ப ரீஸ்டாக் பண்ணிட்டுருக்கேன். நாங்க இருக்கிறது செட்டிநாடு சைடு தான். நான் ஸ்கூலிங்ஸ்லாம் இங்க தான் படிச்சேன். ஆனா காலேஜ்ல வந்து எனக்கு ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணுன்ட்டு ஆசை. சென்னையா, கோயம்புத்தூரான்னு வரப்போ நான் கோயம்புத்தூர சூஸ் பண்ணேன். எங்க ஊர் சைட்லலாம் மார்கழி மாசம் மட்டும் தான் குளிரும். அதுவும் நைட்ல தான். பகல்லலாம் நல்லா வெயில் அடிக்கும். ஆனா கோயம்புத்தூர் அப்படி இல்ல. கம்ப்ளீட்டா எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. கோயம்புத்தூர் குளுரும்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு அந்த குளுர் எப்படி இருக்கும்னு. நான் போய் சேர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் கேட்டாங்க என்ட்ட, "உன்னால அங்க போய் இருக்க முடியுமா? நீ தாக்கு பிடிச்சிருவியான்ட்டு." நான் தான் பெரிய இவளாட்டம், "அதெல்லாம் நான் எதா இருந்தாலும் பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க போனதுக்கப்புறம் எனக்கு ஏதோ வேற உலகத்துக்கு போன மாரி இருந்துச்சு. அங்க இருக்க வெதர், அவங்க பேசுற ஸ்லாங், அங்க சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. போன புதுசுல ஃபர்ஸ்ட் இயர்ல அங்க மழை பெஞ்சுச்சு. நான் எங்க ஊர்ல இருக்க மாரி சின்னதா தூறல் போட்டாலே அங்க லீவ் விட்டுருவாங்கன்னு நெனச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அங்க அடமழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. ஆனா எனக்கு லீவே விடல. எங்க ஊர்ல சாப்பாடெல்லாம் நல்லா காரசாரமா இருக்கும். ஆனா அங்க லைட்டா காரமா இருந்தாலே அவங்களால தாங்கிக்க முடியல. ஐயோ! எப்படி 4 வருஷத்த ஓட்டப் போறோம். அவசரப்பட்டு வந்து சேர்ந்துட்டோமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் பேசுற ஸ்லாங் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அவங்க பேசுற ஸ்லாங் எனக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. எப்போடா இங்கேருந்து கிளம்புவோன்னு யோசித்துக்கிட்டு இருந்த எனக்கு நாளாக நாளாக அந்த ஊர் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அடாப்ட் ஆகி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கப்போ கரெக்டாக நான் தேர்ட் இயர் படிக்கிறப்போ கொரோனா வந்துருச்சு. 10 நாள் லீவு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அது பார்த்தா கொரோனானால எக்ஸ்டெண்ட் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப வீட்டுக்கு வந்தா எனக்கு இங்க இருக்க வெதர் வந்து செட் ஆக மாட்டேன்ருச்சு. என்னடா இது இங்க இவ்ளோ வெயில் அடிக்குது அப்படின்னு இருந்துச்சு. மறுபடியும் எல்லாமே முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆற மாரி இருந்துச்சு. ரொம்ப எப்படா எனக்கு கோயம்புத்தூர் போலாங்கிற மாரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா காலேஜ் முடியிறப்போ ஃபைனல் இயர்ல மட்டும் தான் 1 மாசம் காலேஜ் வச்சிருந்தாங்க. அப்போ மட்டும் தான் போயிட்டு வந்தேன். இதே மாரி நீங்க பிடிக்காத ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கருந்து எப்போடா கிளம்புவோம்னு நினைக்கிறப்போ, அங்கருந்து திரும்பி வரவே மனசில்லாம இருந்த இடம் எதுன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல 7 கிண்ணம் இருக்கு. ஆனா எதுக்கு இத அஞ்சரப்பட்டின்னு சொல்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இதுல நான் சீரகம், சோம்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸை நாங்க 3 ஜென்ரேஷனா வச்சிருக்கோம். அட்லீஸ்ட் 50+ வயசாவது இருக்கும் இந்த பாக்ஸுக்கு. எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு எடுக்கிறப்போ வசதியாக இருக்கணுமேன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.